வெல்கம் டு ஸ்டாக் அனாலிசிஸ் ஸ்டாக் ஃபார் ஃபியூச்சர்ஸ். நம்மளுடைய சேனலில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸை லைவ் மார்க்கெட்லேயே அப்டேட் பண்ணுறோம். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். திஸ் வீடியோ கண்டென்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பேஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்த்துடலாம். இப்போ வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 56,305. இதை பொறுத்து புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 56,338, பிரைமரி சப்போர்ட் வந்து 56,258ன்னு பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 56,170. இது ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான். பிரைமரி சப்போர்ட்டுக்குள்ள தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காலையில் வந்து பிரைமரி சப்போர்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே போகிற மாதிரி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து அங்கிருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் வந்து S1 55,832 என்ற நிலையை அடைகிறாங்க. S1க்கு கீழ் செல்லும் கரடிகளை காளைகள் தடுத்து நிறுத்தி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 56,089. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பேஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 56,089. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 56,132, R1 வந்து 56,462, R2 வந்து 56,932. பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 56,062, S1 வந்து 55,758, S2 வந்து 55,562. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள் நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். நன்றி.